வணக்கம். இது உங்கள் ஆன்மீக ஹிருதயம். இப்போது அழகு அழகை ஒரு இரையாக கருதி அதை பாய்ந்து பிடித்து கரைப்படுத்துவது குற்றம். அதே சமயம் அதை கண்டு தியானிக்கும் பொருட்டு அதை தேடாமல் இருப்பதும் அதுவும் ஒரு குற்றமே. இது ஒரு ஆழமான பார்வை. அதாவது மனிதர்கள் அழகை மற்றவர்களை ஒரு படுகுழியில் தள்ளும் தூண்டிலாக பயன்படுத்தினால் அது அழகின் தவறல்ல, அவர்கள் போதுமான அளவு தூய்மையாக இல்லை என்பதே காரணம். அப்படியானால் அழகின் உண்மையான நோக்கம் என்ன? அழகு மனிதர்களின் வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடாது. மாறாக அது அவர்களை கடவுளிடம் அழைத்துச் செல்ல வேண்டும், சொர்க்கத்திற்கே உயர்த்த வேண்டும். இதுல ஒரு கருத்து வருது, கடவுளை பற்றிய ஒரு பார்வை. ஆமாம், கடவுள் அழகு இல்லை என்றால் ஞானம், அன்பு, சக்தி மட்டும்தான் அவரிடம் இருந்தால் நான் அவரை அவ்வளவாக நேசிக்க மாட்டேன். அவர் அழகாக இருப்பதால் தான் நான் அவரை நேசிக்கிறேன், அவரைப் போல் இருக்க விரும்புகிறேன். இது அழகை ஒரு தெய்வீக குணமாமே பார்க்குது. ஆனா அழகுனா என்ன? எல்லாருக்கும் ஒரே மாதிரி தெரியுமா? இல்லை, அதுதான் இங்க முக்கியமான விஷயம். என்னுடைய அழகை பற்றின கருத்து உங்களுடையதல்ல. மற்றவர்கள் பிரகாசத்தை காணும் இடத்தில் நான் அசிங்கத்தை காண்கிறேன். மற்றவர்கள் ஒன்றும் இல்லை என்று காணும் இடத்தில் நான் மறைந்திருக்கும் ஒரு பிரகாசத்தை காண்கிறேன். சரி, அப்போ இந்த முரண்பாடு, உள்ளே ஒன்று வெளியே ஒன்று, இது ஏன் வருது? 4 வகை மனிதர்கள்னு சொல்லப்படுதே. ஆமா, உள்ளே அழகாகவும் வெளியே அசிங்கமாகவும், வெளியே அழகாகவும் உள்ளே அசிங்கமாகவும், உள்ளேயும் வெளியேயும் அசிங்கமாக, உள்ளேயும் வெளியேயும் அழகாக. இந்த முரண்பாட்டிற்கு காரணம் வெளி வடிவங்களை விட உள் வாழ்க்கை மிக வேகமாக மாறுகிறது. ஓ, அதாவது நம்ம மனசு வேகமா மாறுது, ஆனா உடல் அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்கறதில்ல, அப்படிதானே? சரியா சொன்னீங்க. உடல் என்பது மெதுவாக மாறும் ஒரு பொருள். ஆனா எண்ணம் என்பது உடனடியாக மாற்றக்கூடிய நெகிழ்வான பொருள். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? அரு பானப்பாங்க கொண்ட ஒருவர். அவர் ஒரு தெய்வீக தத்துவத்தை ஏற்கும்போது அந்த தத்துவம் மெதுவாக அவரின் உடல் முழுவதும் ஊடுருவி ஒரு நாள் அந்த உடலை பிரகாசமான அழகாக மாட்டுகிறது. அப்போ இதற்கு நேர்மாறாகவும் நடக்கும்? நிச்சயமா, அதுதான் ஆபத்தானது. மிகவும் அழகான ஒரு நபர் தீய வழியில் செல்லும்போது அவரின் உடல் உடனடியாக மாறாது. உள்ளே அரக்கனாக இருந்தாலும் தோற்றம் தெய்வீகமாக தொடரும். அப்போ வடிவங்கள் ஏமாற்றக்கூடியவை. அப்போ உண்மையை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இங்கதான் அந்த கதிர்வீச்சுகள் பற்றி பேசப்படுது. ஆமா, ஒருவரின் உடல் தோற்றம் எப்படி இருந்தாலும் அவரின் கதிர்வீச்சுகள், அந்த ஃப்ளூயிடிக் எமனேஷன்ஸ், அது பொய் சொல்லாது. அவை அவர்களின் உள்நிலையை துல்லியமாக காட்டுகின்றன. அது எப்படி? அந்த கதிர்வீச்சுகளை நாம எப்படி உணர்வது? ஒருவரின் கதிர்வீச்சுகள் மந்தமாகவும் ஒரு ஒத்திசைவும் இல்லாமலும் இருந்தால் அது அவர்களின் எண்ணங்களும் ஆசைகளும் அவ்வாறு இருப்பதே பிரதிபலிக்கிறது. சில நேரங்கள்ல இது கண்ணுக்கே தெரியுமா? இங்கமான உருக்குலைந்த ஒருவரிடமிருந்து வெளிப்படும் சக்தி வாய்ந்த கதிர்வீச்சுகள் ஒரு கணத்தில் அவர்களை வியக்கத்தக்க அளவு அழகாக காட்டும். ஓ, அதனால வடிவங்கள் ஏமாற்றக்கூடியவை. உண்மையை அறிய ஒரே வழி அவர்களின் கதிர்வீச்சுகளை உணர்வதுதான். அப்போ உண்மையான அழகு என்பது அதை விளக்கவே முடியாதா? விளக்க முடியாது. அது ஒரு வாழ்க்கை. அது பாய்கிறது, வெளிப்படுகிறது. ஒரு வைரத்தின் மீது சூரிய ஒளிப்பட்டு பல வண்ணங்களாக பிரிவது போல. அதுக்குன்னு ஒரு வடிவம் கிடையாதா? உண்மையான அழகுக்கு வடிவமில்லை. அது மேலே உள்ள உலகில் நீரோட்டங்களாகவும் சக்திகளாகவும் பிரகாசங்களாகவும் இருக்கிறது. அந்த அழகை காணும்போது மனிதன் பேரானந்தத்தால் மரணத்தை கூட விரும்பும் நிலையை அடைகிறான். அதனாலதான் அழகை கைப்பற்றவோ கரைப்படுத்தவோ முயற்சிக்க கூடாதுன்னு சொல்றாங்களா? ஆமாம், அதை கண்டு வியந்து அதில் மூழ்க வேண்டும். அது ஒரு உத்வேகம், கடவுளை அடையும் வழி. இது ஒரு பக்கம். ஆனா இந்த அழகோட மறுபக்கம் நடைமுறையில நாம பாக்குறது. ஆமா, அதுவும் இருக்கு. அழகும் ஒரு பெரும் சக்தியாக இருந்தாலும் காமமும் இழிவான ஆசைகளும் நிறைந்த மனிதர்கள் அழகான பெண்ணின் மீது அசுத்தமான எண்ணங்களை வீசுகிறார்கள். அவள் அவர்களின் நிறைவேறாத ஆசைகளால் மாசுபட்ட சூழலில் இருக்க நேரிடுகிறது. இதுல மிகவும் அழகான பெண்கள் பெரும்பாலும் புத்திசாலிகளாக இருப்பதில்லைன்னு ஒரு கருத்து வருதே, இது கொஞ்சம்... அது ஒரு மேலோட்டமான பார்வை மாதிரி தெரியலாம். ஆனா அதுக்கு ஒரு ஆழமான காரணம் சொல்லப்படுது. அவர்கள் தங்கள் அழகை நம்பி உள்ளே தங்களை வளர்த்து கொள்ளாமல் காலியாக இருக்கிறார்கள். அப்போ புத்திசாலிகளானவர்களின் முக அம்சங்கள்? அது பெரும்பாலும் ஒழுங்கற்றதாக இருக்கும். அதுக்கு ஒரு நல்ல உருவகம் இருக்கு. ஒரு மரம் முறுக்கி இருந்தால் அது பெரும் சிரமங்களை தாண்டி வளர்ந்திருக்கிறது என்று அர்த்தம்.
புயலையும் கஷ்டத்தையும் தாண்டி வந்திருக்குன்னு இருக்கும். அதே போலவே கடினமான சூழ்நிலைகளில் வெற்றி பெற்றவர்களின் முகங்களும் இருக்கலாம். அப்போ அறிவை விட கருணைக்கு தான் அழகோட அதிக தொடர்பு இருக்கா? நிச்சயமா. ஒரு பெண்ணின் முகத்தில் கொடூரம், சுயநலம், துரோகம் தெரிந்தால் அவளை உண்மையாக அழகானவள் என்று சொல்ல முடியாது. உண்மையான அழகுனா அது எளிமையானது, இயற்கையானது, சூழ்ச்சியற்றது. அது அதிக புத்திசாலித்தனமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது கருணை நிறைந்தது. சரி. அப்போ இந்த வெளி தோற்றத்தை விட முக்கியமான ஒரு வேலை இருக்குன்னு சொல்லப்படுது, மகிமையின் உடல். அத பத்தி சொல்லுங்க. ஒருவர் தனது தற்போதைய உடலை பற்றி அதிகம் கவலைப்படாமல் தனது ஒளியின் உடலை, அந்த பாடி ஆஃப் குளோரியை கட்டமைப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். இதுவே மிகவும் முக்கியமான வேலை. அதை எப்படி கட்டமைக்கிறாங்க? ஆழ்ம பக்தி, தியாகம் போன்ற உன்னதமான தருணங்களில் கிடைக்கும் சூட்சுமமான தூய்மையான கூறுகளைக் கொண்டு இந்த உடலை ஒரு சிலை வடிப்பது போல உருவாக்குகிறார்கள். இந்த பூத உடலை விட்டுட்டு அந்த உடலுக்கு போறதுக்காகவா? ஆமா. இந்த பூத உடலை ஒரு நாள் விட்டு செல்ல வேண்டும். ஆனால் தியானங்கள் மூலம் கட்டமைக்கப்படும் அந்த மகிமையின் உடல் ஒரு கட்டத்தில் இந்த பூத உடலையும் தூக்கிச் செல்லும் சக்தி பெறுகிறது. அப்போது அவர்கள் பிஸ்மிருதியே, அதாவது மரணமின்மையை அடைகிறார்கள். அப்போ மனிதர்கள் ஏன் இதை கேட்கறதில்ல? அவங்க எப்போதுமே தங்களுக்கு துன்பம் தரும் சிக்கலான விஷயங்களையே கேட்கிறாங்க. ஆமாம். அவர்கள் ஏன் பரிபூர்ணமாக இருக்க, கடவுளின் உண்மையான சேவகனாக இருக்க கேட்கவில்லை? ஏன் ஒளி, தூய்மை, தெய்வீக அன்பை கேட்கவில்லை? ஏன்? தூய்மையோ, தெய்வீக அன்போ, ஒளியோ ஒருபோதும் தீங்கு செய்யாது. உலக உடைமைகளை விரும்பும் வரை எல்லாவற்றிலும் ஒரு நல்ல மற்றும் கெட்ட பக்கம் இருக்கும். நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியற்றவர்களாகவே இருப்பீர்கள். வணக்கம். இது உங்கள் ஆன்மீக ஹிருதயம். இப்போது எதையும் செய்ய வேண்டாம், எதையும் மாற்ற வேண்டாம். இந்த கணத்தில் அமைதியாக இருக்க அனுமதியுங்கள். உங்கள் மூச்சை கவனியுங்கள். மாற்ற முயல வேண்டாம். மூச்சு வருவதையும் போவதையும் அமைதியாக கவனியுங்கள். இந்த கணத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. கடந்த காலமும் எதிர்காலமும் இப்போது இல்லை. இப்போது இருப்பதையே உணருங்கள். எண்ணங்கள் வந்தால் எதிர்க்க வேண்டாம். அவை வர, அவை போக அனுமதியுங்கள். நீ எண்ணமல்ல, நீ மூச்சும் அல்ல. நீ இதை கவனிக்கும் அமைதியான இருப்பு. இந்த அமைதியில் ஏதாவது செய்ய வேண்டுமா? எங்காவது செல்ல வேண்டுமா? இப்போதே எல்லாம் நிறைவாக உள்ளது. இந்த அமைதியில் சில கணங்கள் நீங்களே தங்கியிருங்கள். இந்த தியானத்தை அன்புடன் அனுபவித்த உங்கள் அனைவருக்கும் ஆன்மீக ஹிருதயம் சார்பாக என் மனமார்ந்த நன்றி.